Hello everyone, RRB NTPC last 45 days mathematics strategy. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜிகேக்கான ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்டையராக மேத்தமெட்டிக்ஸை நம்ம பிரித்து மேய போகிறோம். ஸோ பார்ட்டாக நான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 45 டேஸ்க்கு ஷெடியூல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போ ரிவைஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொண்டு வந்திருப்பேன். என்டையர் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த 45 டேஸில் முடிஞ்சிடும். ஸோ இந்த 45 டேஸ் ஷெடியூல் அப்படிங்கிறத நம்மளோட ஆப் டார்கெட் ரயில்வேஸ் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் ஆப்புக்குள்ளார போன உடனே உங்களோட டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு 3 கோடு போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளார வந்து இந்த 45 டேஸ் ஜிகே ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் படிக்கிற இடத்துல எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போது மெயினாக டிஎன்பிசி படித்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, டிஎன்பிசிலேருந்து ரயில்வே ஷிஃப்ட் ஆனவங்களுக்கு இந்த ஜிகேவை பற்றி கவலை இல்லை. ஸோ அவங்க அங்கே நீங்கள் நல்லா ஜிகே படிச்சிருப்பீங்க. ஆனால் மேத்ஸு ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய கவலைலாம் கிடையாது. வெறும் 45 நாள் நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புக்கையே உங்களால் முடிக்க முடியும். ஸோ இது என்ன புக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா YCT பப்ளிகேஷனோட ரயில்வே மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5500 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் இருக்கும், கஷ்டமான கொஸ்டின் இருக்கும், அதே மாதிரி ஹை லெவல் கொஸ்டினும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களோட அல்டிமேட்டான கோலாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ, தெரிஞ்ச விஷயத்த மறக்காமல் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்களால் எக்ஸாம் லெவல் கொஷின்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வெறும் பேசிக்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு அதை வச்சே உங்களால் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நான் உங்களை ஏமாத்தலை. இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல. அதுக்குன்னு இன்னும் நமக்கு 45 டேஸ் இருக்குது. இந்த 45 டேஸில் நம்ம டெய்லியும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கன்னு சொல்லி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ மேத்ஸில் ஸ்ட்ராங் ஆகாமல் ஜிகே பக்கமும் போகாதீங்க. மேத்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் நீங்கள் ஜிகே பக்கம் கால் எடுத்து வைக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தடவை ஒரு கிராஜுவேட் எக்ஸாம் வருது அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஐயோ ஜிகே படிக்கலையே அப்படின்னு சொல்லி மேத்ஸை படிக்காமல் அங்கே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் மேத்ஸை நல்லா படித்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வருது. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் ஜிகேவை நல்லா பில்டு பண்ணிவிட்டு அண்டர் கிராஜுவேட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான். அப்போ அப்படின்னும் போது கரெக்டான ஒரு வேலை தான் போகணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒரு ஷார்ட் டைமில் எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணி உங்களோட ஸ்கோரை அப்படியே டிராஸ்டிக்காக தூக்கி விட்ருங்க. சரியா? இதுதான் உண்மை. இப்போ ரீசனிங்கை முடிச்சிருப்பீங்க. ரீசனிங்கை ஒரு 10 நாள் படிச்சிருப்பீங்களா? படித்த 10 நாளை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் கேட்கக்கூடிய எல்லா ரீசனிங் கொஷின்ஸும் உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீசனிங்கை பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மாதிரி மேத்ஸ் மாறும். எப்போனா ஒன்ஸ் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைய கொஷின், புது புது கொஷின், கஷ்டமான கொஷின் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கம்பைல் பண்ணி ஒவ்வொரு பப்ளிகேஷன் புக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரயில்வேக்கு YCT கொடுத்துருக்கான். அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கிரண், பினாக்கில், இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொருத்தவங்க தான் அதில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. இப்போ SSCன்னு எடுத்துக்கிட்டால் பினாக்கிள் தான் பெஸ்ட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கிரண் இருந்தது, கிரணை ரீப்ளேஸ் பண்ணாங்க பினாக்கிள். ஸோ இப்போ YCT இருந்தது, YCTயை ரீப்ளேஸ் பண்ணலான்னு பினாக்கிள் துடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை விட YCT தான் வந்து பக்காவாக இருக்குது. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பப்ளிகேஷனோட புக்கை வேணுனாலும் எடுத்துக்கோங்க. பினாக்கிள் வேணும்னா பினாக்கிள் எடுத்துக்கோங்க, YCT வேணும்னா YCT எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே RRBயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இருக்க போகுது. வேறு எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கிளியரா? ரைட். ஸோ இப்போது 45 நாள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா இந்த YCT புக் இருக்குல்ல, இந்த YCT புக்கை நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டேன், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் நான் ஒரு கோர்ஸாக மேக் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5500 ப்ரீவியஸ் இயர் கொஷின் கவர் பண்ணியிருக்கு. அவ்வளோ கொஷின்ஸ் தான் இந்த புக்லேயும் இருக்குது. இந்த புக்கோட இன்டர்ஃபேஸில் சும்மா உங்களுக்கு 16000 போட்டிருப்பாங்க, அவ்வளோ கொஷின்லாம் இல்லை. ஸோ 2016 2022 வரைக்கும் முடிஞ்ச எல்லா கொஷின்ஸுமே இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5500 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கவர் ஆயிருக்கு. இந்த புக்கில் நீங்களே எண்ணி பாருங்கள், மொத்தம் உங்களுக்கு 5500க்கும் ஒரு சொச்சம். சரியா? முன்ன பின்ன ஒரு 100 200 இருக்கலாம். சரியா?
ஸோ இந்த 5500 ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், என்ன எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி உள்ளார இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் எப்படி இந்த 45 டேஸ் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கணும், அது மாதிரி டே வைஸ் டார்கெட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ டே 1ல் நீங்கள் என்னென்ன வீடியோ பார்க்கணும், டே 2ல் என்னென்ன வீடியோ பார்க்கணும், அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது, நான் எல்லாமே காட்டுறேன். ஸோ இந்த கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் முடிச்சிடுறேன். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித் அனோட்டேஷன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இப்போ நான் ஒரு மேத்ஸ் சம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அப்போ நான் சொல்லும் போது நான் எழுதுவல்ல, ஸோ அது வந்து வித் அனோட்டேஷன் பிடிஎஃப். சரியா, நான் எழுதின அந்த எழுத்துக்களோடு இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும், அதாவது நோட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ வித்தவுட் அனோட்டேஷன் பிடிஎஃப் அப்படின்னா ஒரு கொஷின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தென் கீழே தமிழில் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கா, ரைட். இது மாதிரி வெறும் கொஷின் 4 ஆப்ஷன் இந்த மாதிரி எந்த ஒரு அனோட்டேட்டும் பண்ணாமல் வெறும் கொஷின் அண்ட் ஆப்ஷன் இருக்க மாதிரியான பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னா, ஸோ இப்போது நிறைய பேர் செல்ஃப் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வித்தவுட் அனோட்டேட் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த 45 டேஸில் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இருக்காது. ஸோ நான் ரெண்டுமே கொடுத்துருவேன். சரியா, நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர்லையோ அல்லது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஆனால் இந்த 45 டேஸில் நீங்கள் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்காக நான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ கண்டென்ட் எல்லாமே பைலிங்குவலில் தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். எல்லா கொஷினுமே சரியா, இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ நான் சொல்லித்தரது எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். எல்லா சொல்யூஷனுமே புக்கில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ட்ரெடிஷ்னலில் இருக்குது. ஸோ இப்போ அந்த புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷனே நான் திரும்பி உங்களுக்கு வீடியோ சொல்யூஷனாக கொடுத்தேன்னா அதனால் எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. ஸோ எக்ஸாம் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இப்போ மாடர்ன் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஸோ தேவைப்படுற இடத்துல ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு செட் ஆகும், இந்த கோர்ஸை வச்சு மட்டும்தான் படிக்க முடியும்னு நான் சொல்லலை. இந்த டைம் டேபிளில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஆர்டரில் இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா இப்போ 2 நாள் நான் நம்பர் சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒரு 300 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ அந்த 300 கொஷினையும் நீங்கள் 2 நாளில் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிஎஃப் வச்சு YCT புக்கை வச்சு நீங்கள் படிக்கிறதுனா படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் கோர்ஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த 45 டேஸும் இப்போ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஷின் டவுட் வருது, ஸோ அந்த டவுட்டை யார்கிட்ட கேட்பீங்க, யார் உங்களுக்கு கிளியர் பண்ணுவா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 கொஷின் கரெக்டாக போடுறீங்க, 11ஆவதா அடுத்து ஒரு 10 கொஷின் தப்பாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் படித்த பேசிக்ஸ்லேருந்து வரல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய அல்டிமேட்டான டார்கெட் RRB NTPCயோட CBT 1 கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம போடுற இந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது CBT 1ஓட நிற்க போகிறது கிடையாது, அது CBT 2க்கும் கை கொடுக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தைரியமாக இந்த புக்கை முடிக்கிற ப்ரிப்பரேஷனில் இறங்கலாம், இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கே தெரியும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே சால்வ் பண்ணால் தான் நம்ம காம்படிஷனில் ஒன் ஆஃப் த மெம்பராக மாற முடியும் அப்படிங்கிறதும். ஸோ செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்க நோ ப்ராப்ளம், இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி 2 நாளில் நம்பர் சிஸ்டம் முடிக்கிறதுனா மார்னிங் செஷன் ஈவினிங் செஷனை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஓனாக இப்போ 300 கொஷின் இருக்கா, ஸோ அதை வந்து நான் 4 ஸ்லாட்டில் பிரிக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் எத்தனை கொஷின் படிக்கணும், ஸோ 75, அடுத்த ஸ்லாட்டில் 75, அடுத்தடுத்து 75 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். சரியா, ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிறது, ஸோ இப்போ நம்ம கோர்ஸோட கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ YCT மேத்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டரும், தென் இந்த 45 டேஸ் ஷெடியூல் இருக்குல்ல, அதில் டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி இந்த ஆர்டரில் உள்ளார இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் YCT மேத்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா எப்படி நீங்கள் லேப்டாப்பில் இதை அக்சஸ் பண்ணி பார்க்குறது இந்த கோர்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேத்ஸ், அட்வான்ஸ் மேத்ஸ், தென் கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கிளாஸ் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வித் அனோட்டேட், வித்தவுட் அனோட்டேட், ஸோ ரெண்டுமே இருக்கும். சரியா, ஸோ இப்போ வித் அனோட்டேட் பிடிஎஃப்னா எப்படி இருக்கும், வித்தவுட் அனோட்டேட் பிடிஎஃப் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வித் அனோட்டேட் பிடிஎஃப். ஸோ இப்போ இதோட பிடிஎஃப் லோட் ஆகுது. ஸோ 1 செகண்ட், வந்துருச்சு. ஸோ இதான் வந்து வித் அனோட்டேட் பிடிஎஃப். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு நடத்தும் போது என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். சரியா, ஸோ இது வந்து வித் அனோட்டேட் பிடிஎஃபா, ரைட்டு. இப்போ இதே டைம் அண்ட் ஒர்க்கோட வித்தவுட் அனோட்டேட் பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வித்தவுட் அனோட்டேட் பிடிஎஃப், ஸோ நான் நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி எம்டியாக இருந்ததோ அது மாதிரி உங்களுக்கு கொஷின் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வித் அனோட்டேட், வித்தவுட் அனோட்டேட் வந்துடும்.
ஸோ ஆக்சுவலாக இந்த வித்தவுட் அனடேட் பிடிஎஃப் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செல்ஃபாக நோட்ஸ் எடுக்கிறவங்க இதை பிரிண்ட் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பைரல் மாதிரி மேக் பண்ணிவிட்டு ஸோ ஹேண்ட் ரிட்டனில் அவங்க வந்து இந்த ஸ்பேஸில் நான் சொல்ல அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்றதுனால இந்த டைப் ஆஃப் நோட்ஸ் அப்படிங்கிறதும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ரைட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி வேறு இன்னும் சில டாபிக்ஸ் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க பாருங்கள். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரிவிஷன், உங்களுக்கு ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் அண்டு மார்க்கெட் ப்ரைஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன், டைப் ஒன்றை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பிடிஎஃப் ஃபுல்லாகவே நோட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து படிக்கணும் போல் தோணும். சரியா, ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்லி தரும்போது என்ன வந்ததோ அது அப்படியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, ரைட்டு. ஸோ எல்லாமே இதே மாதிரி நான் ஸ்பெஷலாக கொடுத்துருவேன். எல்லாமே டவுன்லோடபிள் தான், எதுக்குமே வந்து வெறும் வி ஒன்லி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ கிளாஸ் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் அரித்மெட்டிக் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே அந்த புக்கில் எத்தனை கொஷின் இருக்கோ அத்தனை கொஷின் இருக்கும், அதே ஆர்டரில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10, ஸோ இந்த மாதிரி 11 வீடியோ இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 வீடியோ இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ ஏஜஸ்லாம் ரொம்ப சின்ன டாபிக், நீங்கள் பேசிக் ஆல்ரெடி கவர் பண்ணும்போது இதெல்லாம் ஏஜஸ்லாம் என்னடா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஏஜஸ்லேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அதிகமாக இருக்குது, அதனால தான் 11 வீடியோ அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தடுத்து எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரியா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டனு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸு, ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் 10 வீடியோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் அரித்மெட்டிக் மட்டும் இல்லை, அட்வான்ஸ் மேக்ஸும் கவர் ஆகும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு சாப்டர் தவிர மீதி எல்லாமே முடிச்சிட்டேன். ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெண்ட்ரி தவிர மீதி எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்டட். ஸோ நீங்கள் இதெல்லாமே முடிச்சுட்டு வரதுக்குள்ளார உங்களுக்கு நான் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெண்ட்ரியும் முடிச்சிடுவேன். சரியா, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. NTPC எக்ஸாமுக்கு முன்னாடி நான் இது ரெண்டையும் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி. சரியா, இப்போ பாருங்கள் மென்சுரேஷன்லாம் இந்த ஒரு சாப்டருக்கு மட்டும் 24 வீடியோ. சரியா, ஸோ இதில் கூட நான் ஃப்ரீ கண்டென்ட் கூட ஓப்பன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ நான் 2வது வீடியோ கூட ஃப்ரீ கண்டென்ட் அன்லாக் பண்ணுறேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள் மென்சுரேஷன்லாம். ஸோ 24 வீடியோ மென்சுரேஷனுக்கு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 450க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் கொஷின் இருந்தது. ஸோ நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷனு, சர்ச் அண்ட் இண்டெக்ஸஸ். ஸோ டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வீடியோ 10-11 வீடியோ பக்கமாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. சரியா, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம டாபிக் வைஸ் இந்த புக்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நான் டே வைஸ் எப்படி ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன். சரியா, ஸோ டே வைஸ் எப்படி ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டே 1 to 5, டே 6 to 10, டே 11 to 15 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டே 1 to 5 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 இருக்கும். ஸோ இப்போ டே 1ல் மொத்தம் 6 வீடியோ பார்க்கணும். அதில் மார்னிங் செஷனில் எந்த 3 வீடியோ பார்க்கணும். நம்பர் சிஸ்டமில் 1 2 3 அந்த ஷெடியூலில் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ அதே மாதிரி ஈவினிங் செஷனில் 3 வீடியோ. ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே 2, டே 3, டே 4, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டேவாக கவர் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருப்பேன். ரிவிஷன் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. PDF எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்து மைண்டில் அடிச்சு நொறுக்கிடணும். சரியா, ஸோ அப்படியே வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ அப்புறம் நீங்கள் எக்ஸாம் போய் பக்காவாக எழுதிட்டு வந்துடலாம். காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பேன். ஒரு ஹாஃப் டே வந்து, அதாவது ஈவினிங் செஷனோ மார்னிங் செஷனோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். அது என்னன்னா நீங்கள் இத்தனை நாள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கல்ல, ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு மூவி பாருங்கள், ஸோ யாராவது 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க. ஸோ உங்கள் மனசை சமநிலைமையாக வச்சுக்கிறதுக்கு என்னாவது ஒன்று பண்ணுங்கள். சரியா, ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ இல்லைனா IPL பாருங்கள், ஏதோ ஒன்று. தினமும் பண்ணக்கூடாது, அந்த காம்ப்ளிமெண்ட் டேஸில் மட்டும்தான் பண்ணணும். சரியா, ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டே வைஸில் இருக்கும். இந்த 41 to 45th டேயில் தான் உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெண்ட்ரி இதெல்லாம் கவர் ஆகும். ஸோ அதனால் அதில் கண்டென்ட் இன்னும் ஆட் பண்ணலை. 40 டேஸ்க்கான கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அது இன்னும் நான் ஒரு 20 டேஸ்க்குள்ளார முடிச்சிடுவேன். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஸோ ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெண்ட்ரி தான், தென் அதை வந்து முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ரைட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம கோர்ஸில் வீடியோஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வீடியோ, இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவும், தென் அதே மாதிரி இந்த 45 டேஸ் ஷெடியூலும் வந்து உங்களுக்கு இந்த டார்கெட்டுன்னு இந்த 45 டேஸ் ஷெடியூல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, இதுக்குள்ளார கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். சரியா, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம ஷெடியூலை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டே ஒன்று நம்பர் சிஸ்டம் 1 2 3 3 வீடியோ. ஸோ அதே மாதிரி நம்பர் சிஸ்டமில் 4 5 6 6 7 8 தென் அதே மாதிரி 10 11 12. ஸோ 3 வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு 20 மினிட்ஸ்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த டேஸில் நான் அந்த மாதிரி 4 வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு தெரியும், கரெக்டாக நான் பிளான் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து 3 வீடியோனா நம்ம வந்து ஒரு 2.5 hours to 3 hours முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ 3 மணி நேரம் படிக்கணுமா 2 மணி நேரம் படிக்கணுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ எல்லாமே வந்து எல்லா கொஷினுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. தெரியாத கொஷினுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்க போகுது, அப்படி தானே? ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையாக, ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணுன்னு நினைக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ 2 கண் வச்சுக்கோங்க. ஒரு கண் வந்து நீங்கள் படிக்கிறதுல இருக்கணும், இன்னொரு கண் நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறோமான்றதை கவனிக்கிறதுல இருக்கணும். ஸோ கரெக்டாக கவனிச்சிட்டே வாங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், சிம்பிளிஃபிகேஷனு, ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப் எல்லாமே கவர் ஆகிருக்கும். சரியா? ஸோ ரிவிஷன் கொடுத்த இடத்துல தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிடுங்க. காம்ப்ளிமெண்ட்னா அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்னா ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ட ஸ்ட்ரெச்சில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இதில் எதுவும் புது டைப் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்காது. பேசிக்கில் நம்ம படித்தது அப்படியே உங்களுக்கு டிட்டோ ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நான் வந்து ஒரே நாள் காலையில் செஷன் அண்ட் ஈவினிங் செஷன் 2மே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். சரியா? ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப ஈஸி தானே, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ரைட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 10 வீடியோ இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 10 வீடியோலாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம நினைப்போம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒரு மேட்டரானு, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்டிபிசியிலருந்தோ அல்லது ரயில்வே எக்ஸாம்ஸில் சொல்கிறேன் பொதுவாக. ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக மென்சுரேஷனு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ராலாம் வந்து 15 வீடியோ இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரி அண்ட் ஜாமெண்ட்ரி, ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் நான் வந்து நம்பர் அப்படிங்கிறத போடாமல் இருக்கேன். சரியா? ரைட்டு. ஸோ ஒன்ஸ் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நான் இதில் நம்பர் என்னென்ன டேயில் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி நான் பிடிஎஃபை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். சரியா? நீங்கள் இப்போதைக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்ல என்ன நம்பர் போட்டுருக்கணும், அது பக்கத்தில் இப்போ 1னா 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ கிளியர் தானே? ரைட்டு. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ நீங்கள் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் சேட் பாக்ஸ் இருக்கும். ஸோ சேட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எப்படி இருக்குது, ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இதை கொண்டு வந்தது எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டெலகிராமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு நீட்டாக வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டெலகிராமில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஜென்ரல் டவுட் கேட்குறீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணி எனக்கு நம்ம ஆப் மூலிமா கேளுங்க. இல்லை ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டாக டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரியா? ரைட்டு. ஸோ இந்த 45 நாள் நீங்கள் தான் சரியா கரெக்டாக டே பை டே வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 90% ஆஃப் ஸ்கோர். இப்போ 30 கொஷின் வந்து கேட்குறாங்க CBT 1 அப்படின்னா 27 கொஷின் கண்டிப்பாக உங்களால் போட முடியும். சரியா? நான் திரும்ப சொல்கிறேன், நான் உங்களை ஏமாற்றலை. 30 கொஷினுமே உங்களால் போட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. கண்டிப்பாக 30 கொஷின் போடணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கேற்ற எஃபோர்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தணும். இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த YCT புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷினை பார்த்தாலே கண்டிப்பாக இதே மாடலில் உங்களுக்கு 25 கொஷின் ரிப்பீட் ஆயிரும். புது மாடலில் 5 கொஷின் வரும். அந்த 5 கொஷினில் 2 கொஷின் இது எல்லாமே நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 5ல் 2 கொஷின் நீங்களே இவ்வளோ தூரம் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ப்ராசஸே உங்களை அந்த 2 கொஷின் ஆன்சர் பண்ண வச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் புது கொஷின்ஸ்லாம் வரும். அந்த பெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுவேன். சரியா? பெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து இப்போ 2024 நடந்து முடிஞ்ச ALP டெக்னீஷியன், JE, RPF, SI, கான்ஸ்டபிள், NTPC எது வேணாலும் முடியட்டும். சரியா? எல்லாத்தோட பெஸ்ட்டு கொஷின் இந்த ஆதித்ய ரஞ்சன், ககன் பிரதாப்லாம் டாப் 100 டாப் 50 ப்ரீவியஸ் கொஷின் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் பெஸ்ட்டு கொஷின்ஸாக கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாஸ்ட்டாக ஒரு 5000 கொஷின் பார்த்துட்டோம்.
திரும்பி நம்ம சின்ன சின்ன கொஷின்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் பேசிக்லேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்து ப்ராக்டிஸில் ஒரு செட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து நான் திரும்பி அதே அரைச்சமாக வரைக்கக்கூடாதுல்ல. அதனால் எந்தெந்த கொஷின்லாம் புதுசாக இருக்குது, எந்தெந்த கொஷின்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, டாப்பாக இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கோர்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போ நான் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்தது நான் அந்த ப்ராசஸில் இறங்கிடுவேன். நீங்கள் CBT 1 எழுதி கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. சரியா? தைரியமாக CBT 2க்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் என்எஃப் அப்படின்ற மாதிரி நான் மாற்றுறேன். சரியா? இந்த பெஸ்ட்டு கொஷின்ஸ், டாப் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ முதல்ல ஒருத்தர் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறாரு, அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படின்றத யோசிங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரீவியஸ் கொஷின் புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் பெஸ்ட் கொஷின், டாப் கொஷின், பெரிய பெரிய டாப் எஜுகேட்டர்ஸோட சேனல் போய் அது ஹிந்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கிறத கேட்டு கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. தென் ஒரு டெஸ்ட் போடுறாரு, அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய புது கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக சேகரிக்கிறாரு. கரெக்டாக? ரைட். இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ இந்த புக்கை முடிக்கிறதுக்கு நான் கோர்ஸ் கொடுத்துட்டேன். சரியா? அதே மாதிரி நீங்கள் டாப் எஜுகேட்டர்ஸோட பெரிய பெரிய டாப் கொஷின்ஸு, பெஸ்ட் கொஷின்ஸ்லாம் போய் பார்க்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அந்த அவங்க என்னென்னலாம் கொஷின் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நான் வந்து தமிழில் கொடுக்குறேன். ஸோ நானே கொடுக்குறேன். சரியா? டோன்ட் வரி. இதை நான் கொடுத்துருவோன்னா ரைட். அடுத்ததான் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்க, அதில் என்ன கொஷின் தப்பாக இருக்கோ அந்த கொஷினை நீங்கள் கற்றுக்குறீங்க. அதில் ஏதாவது தப்பான கொஷின் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அதை என்கிட்ட டவுட் கேட்கலாம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.